ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நாளொரு வதந்தியும் பொழுதொரு பொருளையுமா தமிழக அரசியல் களம் பரபரப்பாகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கான தகவல்கள் என்ன? வணக்கம் விக்ரம். தேர்தல் முடிகிற வரைக்கும் இனி ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக தானே இருக்கும். எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுல தீவிரமா இருக்காங்களாமே, அதை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? சரியான நேரத்தில் சரியான கேள்வி கேட்குற விக்ரம். இந்த தேர்தலில் வாக்குறுதிகள் தான் முக்கிய பங்கு வகிக்கும்னு எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்களாம். அப்போ இலவசங்கள் ஏகப்பட்டது இருக்கும்னு சொல்லு. இலவசங்கள் இல்லாமலா? இலவசங்கள் இருக்கும், ஆனா வெவ்வேறு வகைகள்ல இருக்கும்னு சொல்றாங்க என்னுடைய ஏஜென்ட்டுகள். புரியல ரோபோ. இலவசங்கள் இருக்கும் ஆனா இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? புரியும்படியா கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அதாவது பொருளா கொடுக்கறத விட சேவைகளை இலவசமா கொடுத்தா என்ன அப்படிங்கிற சிந்தனை பலமா இருக்கும். நல்ல விஷயம்தான். அதான் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இலவசமா ஏதோ வரப்போகுதுன்னு ஏற்கனவே சொன்னீங்க. அதேதான் விக்ரம். எல்லாருக்கும் அரசு பள்ளிகள் மட்டுமில்லாம தனியார் பள்ளிகளையும் கல்வியை முற்றிலும் இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சா அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நினைக்குதான் ஒரு கட்சி. மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ எல்லாத்துலயுமா? ஆமா, நாங்க ஆட்சிக்கு வந்தா அதுக்கான செலவு முழுசையும் அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படின்னு ஒரு மெகா வாக்குறுதி தயாராகிட்டு வருதான். வாக்காளர்களை ஈர்க்கிறதுக்கு அருமையான ஐடியா தான். அப்புறம் அதே மாதிரி எல்லா அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள்லயும் இலவச சிகிச்சை அப்படிங்கிற வாக்குறுதியும் வர வாய்ப்பு இருக்கான். அடேங்கப்பா, நிச்சயமா ஓட்டுகளை அள்ளி குவிக்கிற வாக்குறுதிகள் தான். இதுக்கு போட்டியா என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் வரப்போகுதா? எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்ல முடியுமா? ஒவ்வொன்றா சொல்றேன். அதுக்கு முன்னால வேற ஒரு விஷயம். என்ன? இலைக்கட்சி தலைமையுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை பழையபடி அதே வல்லுநர் திட்டமிட போறாரு, அதானே? என்ன விக்ரம், என்ன மிஞ்சிடுவ போல இருக்கே. உனக்கு யார் சொன்னது? உன்னோட ஏஜென்ட்டுகள் கிட்ட சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தப்ப கிடைச்ச தகவல் தான். விக்ரம், இது சரியில்லை. நீ மறுபடி வரம்பு மீறி கிராஸ் டாக் பண்ற. இது டீமுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால இனிமே அப்படி செய்யாத. சாரி ரோபோ, ஒரு ஆர்வத்தில் அப்படி செஞ்சுட்டேன். இனி ஜாக்கிரதையா இருக்கேன். சரி, அறிவால் சுத்தியல் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியோட அதிருப்தி இன்னும் குறையலங்கிற தகவல் வந்ததா? இல்லையே. என்ன அதிருப்தியா? விளக்கமா சொல்ல. அவர் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னது கூட தெரியாதா? அப்போ விவரமா தான் சொல்லணும். அதை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ரோபோ, ஆனா நாளைக்கு கண்டிப்பா சொல்லணும். நன்றி நேயர்களே.